பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸுரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் கிராம மக்கள் கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி செட்டியார் மரபினர் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக கிராம மக்கள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றங்கரை பகுதியில் காத்தவராயன் சுவாமிக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வின் விரதத்தை தொடங்க பக்தர்கள் காப்பு கட்டிக் கொண்டனர். இதில் சுற்று வட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சுமார் ரூபாய் 30,000 மதிப்புள்ள மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து விதமான மதுபானங்கள் கடையை 3 நாட்கள் மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு நேற்று துவங்கி நாளை 23ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. அதன்படி புதுச்சேரியில் நேற்று காலை 10 மணி முதல் மதுக்கடைகள் மூடப்பட்டன. இந்த நிலையில் நேற்று புதுச்சேரியில் கள்ளத்தனமாக மது விற்பவர்களை போலீசார் கைது செய்தனர். அதன்படி திருக்கனூரில் மணலிப்பட்டை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் 29 என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து ரூபாய் 19,304 மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பாகூர் கொம்பந்தாம்பேடு பகுதியில் வடுகரையை சேர்ந்த கார்த்தி 28 என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து ரூபாய் 3,020 மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேல்பரிக்கல்பட்டு பகுதியில் ரஞ்சித் 25, சரபாலா 28 ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து ரூபாய் 1,130 மதிப்புள்ள மது பாட்டில்களை மற்றும் 1,750 ரொக்கம், ஒரு பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் சங்கரபாணி 40 என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து 32 லிட்டர் சாராயம் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். வில்லியனூரில் வீட்டில் பதுக்கி வைத்து மதுபானம் விற்பனை செய்த செந்தில் 40 என்பவரை போலீசார் கைது செய்தனர். உருளையன்பேட்டை பகுதியில் மதுபானம் பதுக்கி வைத்து விற்பனை செய்த குமார் 41 என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து ரூபாய் 3,370 மதிப்புள்ள மதுபானத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.58 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலைக்காக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 90,000 முதலீடு செய்தார். பெண் அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்தவர் 50,000, புதுச்சேரியை சேர்ந்த பெண் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 18,446 என 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,58,446 இழந்துள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் உதவி சப் இன்ஸ்பெக்டரை கத்தியால் குத்திய யாசகரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நேற்று காலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் 40 தலைமையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் இருந்து இறங்கிய யாசகர் ஒருவர் நடைபாதையில் அசுத்தம் செய்தார். அதனை கண்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவரை கண்டித்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியேற்றினர். அதே நபர் மதியம் 1 மணிக்கு ரயில் நிலையத்திற்கு வந்தார். அவரை அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் உள்ளே விட மறுத்தார். அதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த யாசகர் தன் பையில் வைத்திருந்த பேனா கத்தியால் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் இடது கையில் குத்தி கிழித்தார். இதில் நரம்பு துண்டாகி ரத்தம் பீச்சு அடித்தது. அதனை கண்டு பயணிகள் அலறி அடித்து ஓடினர். உடன் அங்கிருந்த சக ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஓடி வந்து தப்பி ஓட முயன்ற யாசகரை மடக்கி பிடித்து ஒதியஞ்சாலை போலீசில் ஒப்படைத்தனர். மேலும் ரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணனை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பிடிப்பட்ட யாசகர் ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர் தஞ்சாவூரை சேர்ந்த தண்டபாணி மகன் மணிகண்டன் 46 என்பதும் யாசகரான இவர் நேற்று காலை விழுப்புரத்தில் இருந்து ரயிலில் புதுச்சேரிக்கு வந்ததும் தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகம் மற்றும் மேற்கு வங்க தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் பணிபுரியும் தமிழகம் மேற்கு வங்க வாக்காளர்களுக்கு நாளை ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க வேண்டும் என புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள உத்தரவில் தமிழக சட்டசபை தேர்தல் நாளை 23ஆம் தேதி நடக்கிறது. மேற்கு வங்காளத்தில் வரும் 23, 29ஆம் தேதிகளில் இரு கட்டமாக தேர்தல் நடக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வாக்களிக்கும் உரிமை உள்ள ஊழியர்கள் வாக்களிக்க செல்ல தேர்தல் நாளன்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும். இந்த விதி கட்டாயமானது. அரசு துறை, தனியார் நிறுவனங்கள், கடைகள், வர்த்தகம், தொழிற்சாலைகள் உட்பட அனைத்து வகை நிறுவனங்களுக்கும் இந்த சட்ட விதி பொருந்தும். இந்த விதிமுறைக்காக சம்பளத்தில் குறைப்பு செய்யக்கூடாது. இந்த விதி மீறும் நிறுவன உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே புதுவை மாநிலத்தில் செயல்படும் அனைத்து நிறுவனங்களும் தமிழ்நாடு மேற்கு வங்க வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்கள் தொகுதிக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் நாளில் சம்பளத்துடன் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றனர். கல்வி நிறுவனங்களும் இந்த சட்ட விதியை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியின் 58வது விளையாட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடந்தது. மாணவிகளிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த விளையாட்டு விழா நேற்று கல்லூரி மைதானத்தில் நடந்தது. விழாவிற்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் முதல்வர் மதுவானன் தலைமை தாங்கினார். கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் தனலட்சுமி 2025-26 கல்வியாண்டில் கல்லூரி மாணவிகள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பெற்ற வெற்றிகள் மற்றும் சாதனைகள் குறித்த விளையாட்டு ஆண்டறிக்கையை வாசித்தார். கல்லூரியின் IQAC ஒருங்கிணைப்பாளர் சாகுல் அமீது வாழ்த்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் துறை டீம் மற்றும் பெண்கள் பிரிவின் தலைவர் வசந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் தடகளம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரி பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் செய்திருந்தனர். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாலை நேர வகுப்புகள் துவங்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர் வலியுறுத்தி வருகின்றனர். அரியாங்குப்பத்தில் கலை பண்பாட்டுத்துறை மூலம் பாரதியார் பல்கலைக்கூடம் இயங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகளில் நுண்கலைத்துறை, நடனத்துறை, இசைத்துறை ஆகிய 3 கலைத்துறையும் ஒரே கல்லூரியில் மாணவர்கள் படித்து வருவது சிறப்பு வாய்ந்ததாகும். இக்கல்லூரியில் 3 துறைகளில் மொத்தம் 300 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 24ஆம் ஆண்டு வரை கல்லூரியில் மாலை நேர வகுப்புகள் நடந்து வந்தது. கடந்த ஆண்டு முதல் மாலை நேர வகுப்புகள் நடக்காமல் இருந்து வருகிறது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மாலை நேர வகுப்பில் சேர ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாலை நேர வகுப்புகள் துவங்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். குழந்தைகளிடம் டைப் 1 நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதாக ஜிப்மர் மருத்துவ நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஜிப்மரின் குழந்தை மருத்துவத்துறை டைப் 1 நீரிழிவு கொண்ட குழந்தைகள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சுகாதார கல்வி நிகழ்ச்சியை அண்மையில் நடத்தியது. அதில் வயது வந்தவர்களில் பொதுவாக காணப்படும் டைப் 2 நீரிழிவிலிருந்து மாறுபட்டு டைப் 1 நீரிழிவு என்பது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு இன்சுலின் உற்பத்தியை முழுமையாக பாதிக்கும் ஒரு தன்னை தாக்கும் நோயாகும். இது குழந்தைகளிடம் அதிகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது.
இது பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரை பாதிக்கிறது. காரணம் அறியாத உடல் எடை குறைவு, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம், சோர்வு போன்ற ஆரம்ப அறிகுறிகளை கவனிக்காமல் விட்டால் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலைக்கு விரைவாக மாறக்கூடும் என்றும் ஜிப்மர் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். போக்குவரத்து துறையின் PY01TG வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வரும் 27ஆம் தேதி நடக்கிறது. இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY01TG வரிசையில் உள்ள எண்களை இணையதளத்தில் வரும் 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விட இருக்கிறது. ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்லை இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக இன்று 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவு செய்தவர்கள் மட்டுமே 27ஆம் தேதி நடக்கும் ஏலத்தில் பங்கு பெறலாம். அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை இன்று 22ஆம் தேதி முதல் இணையதள முகவரியில் பார்த்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.